இன்னைக்கு நம்ம 2010 வருஷம் ரிலீஸ் ஆன டிடி ஹாலிவுட் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். சினிமால மிகப்பெரிய பிரபலமான ஒரு பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சா, அந்த பொண்ணை எத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றதா இந்த படத்தோட கதை. படத்துல அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கும். அதனால 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் படத்தை பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற கதையை மட்டும் கேட்டுக்குங்க. மத்தபடி எந்த ஒரு தப்பான காட்சியுமே நம்ம சேனல்ல சொல்லப்படாது. முழுசா வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்துல கார்ல டயனா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு அவங்க லவ் பண்ற ஒரு பையன் கூட இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்கள பாக்குறதுக்கு நிறைய பேர் அந்த இடத்துல காத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்த கிடத்தது அப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த டைம்ல அந்த ஹாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய பிரபலமான நடிகை. ஓகேவா, அவங்கள பாக்குறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து ஒரு பிரீமியர் ஷோக்காக வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோ நடிச்சு ஹை பட்ஜெட்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த படத்தை பத்திரிகையாளர்கள் அப்புறம் ஒரு சில சேனலுக்காக போட்டு காட்டுவாங்க. அந்த இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினும் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வரப்ப ஹீரோயினை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பொண்ணை இன்னைக்கு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் எப்படி இருந்தா தெரியுமா? ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்காம ஒரு பார்ல அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சரக்கு ஊத்தி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு நடிகையானோ அப்படின்றத ஆசை. பட் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்றதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த பார் ஓனருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரெண்டு பேர் மரியா. அதனாலயே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டு இருப்பா. கடையை சாத்திட்டு கிளம்புறப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கூட்டு என்ன சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இங்க இருக்கிறது, என்னால வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில கவனத்தை செலுத்த முடியல. என் கிட்ட இருக்க பணத்தை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு போயிட்டு அங்க போய் சினிமாவுக்கு ட்ரை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானா, நான் வரமாட்டேன், எனக்கும் அந்த ஓனருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் போயிட்டு இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். கரெக்டா அந்த ஓனர் கூப்பிட ஃப்ரெண்டுக்காரி ஷட்டர் ஓபன் பண்ணிட்டு அந்த ரூம் குள்ள போறான். ஆனா கீரனுக்கு நல்லாவே தெரியும் அவன் இந்த பொண்ணை பெரும் ஆசைக்காக மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கான், எப்படி கை கழுவி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கீரன் நேரா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நேரா அவங்க பக்கத்துல இருக்க ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க போய் சினிமா வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க. நிறைய ஆடிஷனுக்கு போறாங்க. ஆனா அந்த பொண்ணை யாருமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. கையில இருக்கிற பணம் எல்லாம் காலியாகி அவங்க சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம தங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு ரெண்டும் கொடுக்க முடியாம அந்த இடத்தை விட்டு காலி பண்றாங்க. இதெல்லாம் ஹீரன் ஒரு இடத்துல நின்று அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சாப்பாட குப்பை தொட்டியில எடுத்து வைக்கிறான். அப்படி பதுக்கி வைக்கிறப்ப ஹீரன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு வந்து ஒரு பிரச்சனை மட்டும் தெரியுது. அதனால என்ன பண்றா, அவ வேலை பாக்குற இடத்துலயே ஹீரனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறா. அங்க ஹீரனை தட்டு கழுவுறாங்க. சோ தட்டெல்லாம் கழுவிட்டு திருப்பி என்ன பண்றாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த கடுத்தது ஹீரன் கிட்ட அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இங்க பாரு, நீ இங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்க, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து பணம் கிடைச்ச கடுத்தது, நீ சினிமால நடிகையானது கடுத்தது, இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாடகை கொடுத்தா போதும் அப்படின்ட்டு அந்த குப்பை தொட்டியில எடுத்து வச்ச சாப்பாட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அகைன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு இதுக்கு போறாங்க. அதுக்கு அடுத்ததா கீரன் திருப்பி வந்து ஒரு ஆடிஷனுக்கு போறாங்க. அங்கதான் ராபர்ட் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்றாங்க. ராபர்ட்டுக்கு கீரனை பார்த்துமே ரொம்ப பிடிச்சு போயிட்டு அதனால கீரனை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பொண்ணை பயன்படுத்திக்க மட்டும்தான் பாப்பாங்க. யாராச்சும் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு 1க்கு 2 வாட்டி யோசிச்சு போ அப்படின்றா. அது மட்டும் இல்லாம நானும் ஒரு டைரக்டரா தான் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய படங்களை அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் வேணா சேர்ந்தே வாய்ப்பு தேடுவோம், யாருக்கு கிடைக்குதோ அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கிரண் என்ன சொல்றாங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப திருப்பி கிரண் வந்து அவங்க வேலை பார்க்குற அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்டுக்காரி வந்து பாத்தீங்கன்னா அவ பேர் நேத்ரா. அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் திருட்டு போறா அப்படின்றத அந்த கடைக்காரன் கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. இந்த இடத்தை விட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்லி கிரனுக்கு என்ன பண்றானா சப்போர்ட் பண்றப்ப ஹீரோனிமே வந்து பாத்தீங்கன்னா வெளில துரத்தி விட்டுட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே வேலை கிடையாது, வீட்டுல தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ராபர்ட் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அப்ப ராபர்ட் என்ன சொல்றானா, உங்க ரெண்டு பேருக்குமே வேலைக்கு இல்ல அப்படின்றது எனக்கு தெரியும். சோ நீங்க சாப்பாடுக்கு என்ன பண்ண போறீங்க, நான் இப்ப பக்கத்துல இருக்க லாஸ் ஏஞ்சலுக்கு போறேன், நீங்க வந்தீங்கன்னா அங்க எனக்கு நிறைய டைரக்டர் தெரியும், அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்க போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. லாஸ் ஏஞ்சலுக்கும் போறாங்க. அங்க போன கடுத்தது ஊர்ல இருக்கிற அந்த மரியாக்கு கால் பண்ணி, நான் வந்து பாத்தீங்கன்னா சினிமால நடிக்கிறதுக்காக லாஸ் ஏஞ்சலுக்கு வந்துட்டேன், உனக்கும் அங்க இருக்கிறதுக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா தாராளமா நீ லாஸ் ஏஞ்சலுக்கு வா, நம்ம எல்லாருமே இப்ப நல்ல நிலைமைக்கு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மரியா என்ன சொல்றானா, இல்லப்பா நான் வரல, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் சொல்லி பார்த்தா, மரியாவோட அந்த லவ் பண்ற அந்த பாய் ஃப்ரெண்ட், அதாவது அந்த பார்காரன் இருக்கால, மரியாவை விட்டுட்டு இப்ப வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கான் போல இருக்கு. அதனாலதான் இவங்க அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க தங்கி இருக்கிறது சின்ன இடம் கிடையாது, ஒரு பெரிய வீடு. சோ 3 பேர் எப்படி வேணாலும் படுத்துக்கலாம். இதனால நேத்ரா என்ன பண்றாங்க, ஒரு ரூம்லயும் ராபர்ட்டும் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, இன்னொரு ரூம்லயும் தங்குறாங்க. இப்படி இருக்கும்போதுதான் ராபர்ட் என்ன பண்றான், ஒரு டைரக்டர் கிட்ட ஹீரோனை அறிமுகப்படுத்துறான். அப்ப
அப்ப ராபர்ட்டுக்காக அந்த டைரக்டர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா இந்த பொண்ணை நான் நடிக்க வைக்கிறேன், நாளைக்கு உனக்கு ஒரு போன் கால் வரும், அதை மிஸ் பண்ணாம எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த இடத்துல பொறுத்தவன் கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பான். அவனை வந்து பாத்தீங்கன்னா நேத்ராவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். ஹீரோனுக்கு சொன்ன மாதிரியே மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது. அந்த கால்ல இருக்கிறவரு ஒரு ஸ்டுடியோக்கு வர சொல்றாரு. அங்க போன அடுத்தது இன்னைக்கு ஒரு முத்த காட்சி எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஹீரோனுக்கும் அந்த ஆக்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரியா கெமிஸ்ட்ரியே வரல. டேக் மேல டேக் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அவங்களால அந்த காட்சியை எடுத்து முடிக்கவே முடியல. இதனால அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அடுத்தது நேத்ரா என்ன சொல்றாங்க, நேத்து அந்த பார்ல பார்த்தல அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவங்க கூட போய் நான் தங்க போறேன், சோ நீங்க ஃப்ரீடமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படிதான் மறுநாள் அந்த ஹீரோனுக்கு அந்த ஆக்டர் கிட்ட இருந்து ஒரு போன் வருது. அவர் என்ன பண்ற, தன்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன கத்தை ஹீரோன் கிட்ட கொஞ்சம் தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, நான் அவங்க கிட்ட அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க ஏற்கனவே ராபர்ட் கூட கொஞ்சம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி நான் அவங்க கூட இருந்தாலும் அது ராபர்ட்டுக்கு பண்ற தப்பு, அவனுக்கு பண்ற துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, முடியவே முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. திருப்பி மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அதே சீனை தான் எடுக்கிறாங்க. நிறைய டேக் போகுது. இதனால டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் எல்லாருமே செம கடுப்பாக்குறாங்க. இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது, நமக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இல்ல அப்படின்றனால தான் நமக்கு இத்தனை டேக் வாங்குறோம், ஏன் இந்த டேக்குக்காக எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட்டோட காதுக்கும் போகுது. ராபர்ட்டும் என்ன பண்றான், போன ரொம்ப நல்லவன் சொல்லி நினைச்சேன், கடைசியில நீ இந்த மாதிரி பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிட்டு நினைக்கல, வீட்டை விட்டு வெளில போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. திருப்பி என்ன பண்றாங்க, நேத்ராவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போன கருத்தை ஹீரோன் ரொம்ப சோகமா இருக்கா. ஆனா நேத்ரா என்ன சொல்றானா, இப்படி எல்லாம் இருந்துனா கண்டிப்பா உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியாது, நீ திருப்பி நிறைய ஸ்டுடியோக்கு போ, கண்டிப்பா உன்னை யாராச்சும் ஒருத்தவங்க சினிமால நடிக்க வாய்ப்பு கொடுப்பாங்க, அந்த வாய்ப்பை நீ கண்டிப்பா பயன்படுத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அப்படிதான் ஹீரோன் என்ன பண்றாங்க, நிறைய இடத்துக்கு சுத்திட்டு ஒரு ஆளை பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஹீரோனை பார்த்துட்டு, இங்க பாருமா, உனக்கு அழகு இருக்கு, திறமை இருக்கு, ஆனா இப்போதைக்கு உன்னால ஹீரோன் ஆக முடியாது, நீ வேணா நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் பார்ட்டிக்கு எல்லாம் போனீங்கன்னா உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிக்கிறாரு. அதே நேரத்துல தான் மரியாக்கு என்ன பண்றாங்க, இனிமேட்டு இந்த பார்காரன்னு நம்பவே வேணாம், அப்ப நம்மள ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி நான் வந்து உன் கூட வந்து தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோனுக்கே வந்து பார்த்தா நிலைமை சரியில்லை, அதனால இப்போதைக்கு நீ வர வேண்டாம், நான் கண்டிப்பா உனக்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த மேனேஜர் கூட ஹீரோன் நிறைய பார்ட்டிக்கு போறாங்க. இதனால ஹீரோனுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேரோட கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதனால வந்து பார்த்தா ஹீரோன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. இப்ப ஹீரோன் நடிச்ச அட்வர்டைஸ்மெண்டோட போஸ்டர் ஊரே பாக்குற மாதிரி டேபிள் டாப்ல வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஒரு மல்டி மில்லியனர் கூட நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டனா உன் வாழ்க்கை டாப்ல போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்றாரு. ஹீரோனுக்கும் இப்ப வேற வழி கிடையாது, இவர் சொல்றதை தான் செஞ்சாகணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த மல்டி மில்லியனர் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. சரி, அவரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறவர். அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அப்படி இப்படி இருந்துட்டானா அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா நிறைய பட வாய்ப்புகளை தேடி தருவாரு. சரி, இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவரு கூட அப்படி இப்படி இருந்துட்டாங்கல்ல, அவருக்கு இதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி தான் நீ நட, நான் சொல்ற மாதிரி தான் நீ பேசணும், நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், அப்படி பண்ணிட்டினா உனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இனிமேட்டு உன் பேரு டயானா கிடையாது, வெறும் டிடி அப்படின்ற மாதிரி மட்டும் மாத்திக்க அப்படின்றாங்க. இனிமேட்டு பொண்ணோட பேரு டிடி, இந்த டிடி தான் பொண்ண ஒரு பிராண்டா மாத்த போகுது அப்படின்றாரு. இதுக்கு அடுத்ததா ஒரு மிகப்பெரிய ஆக்டரை மீட் பண்ண வைக்கிறாரு. இவரு யாருன்னு சொல்லி பார்த்தா ஹாலிவுட்ல மிகப்பெரிய நடிகரான ஸ்டீவன் ஸ்மித் தான் இவர். ஓகேவா, இவரை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அந்த ஹீரோன் கூட பொண்ணா இருந்தாருல அந்த மல்டி நேஷனல் ப்ரொடியூசர், அவரு என்ன பண்றாரு, நான் ஒரு பொண்ணு உங்களுக்கு அனுப்புறேன், அந்த பொண்ணை வந்து பார்த்தா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நம்ம கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் பார்க்கலாம், இது ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த பொண்ணுக்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நேரா ஹீரோன் கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ற, ஸ்டீவன் கிட்டையும் போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோனுக்கு இது ஏன் என்ன எதுக்கு அப்படின்ற எதுவுமே தெரியல. ஆனா அவர் சொன்னா எல்லாத்தையும் ஒரு நல்ல காரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஸ்டீவனை கூட்டிட்டு தனியா ஒரு சில இடத்துக்கு எல்லாம் போறாங்க. அங்க போறதுக்கு எல்லாத்தையுமே யாரோ ஒரு போட்டோஸ் மாதிரி எடுத்து வேலினே வந்து பாத்தீங்கன்னா அது இணையத்துல லீக் பண்ணிடுறாரு. இதுக்கு அடுத்த ஹீரோன் பேரு பத்திட்டோத்து எங்குமே தெரிய ஆரம்பிக்குது. அதனால ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களை கமிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஹீரோன் நடிக்கிற படம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பாஸ்டர் கிட்ட ஆகுது. அதனால ஹீரோக்கும் நிறைய கமிட்மெண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மித் கூட நடிக்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. இருந்தாலும் அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் ஸ்மித் என்ன பண்றாரு, அவங்க உதவியாளர் கூடயே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காரு. அவர் வானவில் நண்பர் போல இருக்கு. இந்த கருமத்தை பார்த்தோம் ஹீரோனுக்கு என்ன பண்றனே தெரியல. நேரா காரை எடுத்துட்டு போயிட்டு அந்த மல்டி மேனருக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் இருந்தார்ல, அவருக்கு கால் பண்ணி எனக்கு இது செட் ஆகாது, அவன் என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், என்ன விட்டு நான் என் கிராமத்துக்கே திருப்பி போயிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருமா பொறுத்ததான் பொறுத்த, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க உன்னை நம்பி நிறைய பணத்தை நாங்க இன்வெஸ்ட்
டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நீ பொறுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா நீ எப்படி வேணாலும் இருந்துக்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோனுக்கு பிடிக்கலனா கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவன் கூட கொஞ்சம் கொஞ்சமா படத்தை நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் பழைய காதலனான ராபர்ட்ட பாக்குறாங்க. ராபர்ட்ட பார்த்ததும் ஹீரோனுக்குள்ள ஒரு இனம் புரியாத மாற்றம் ஏற்படுது. ஆனா ராபர்ட்டுக்கு ஹீரோனை ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதனால அவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா கொடுத்து பேசுறான். சரி, இவன் எதுக்கு இப்ப ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இவங்க ஒரு பலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை. இவனும் இப்ப டைரக்டராக இன்னுமே முயற்சி பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அதனால இவங்களை வச்சு ஒரு படத்தை எடுத்து நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்டு வந்திருக்கான். நாய நீ இப்பயும் அப்படியே தான் இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றா, கோச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டா. இதுக்கு அடுத்ததா ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்காக அந்த சொந்த ஊருக்கு திரும்பி வராங்க. இங்க அவங்க எங்க இருந்து போறாங்களோ அந்த இடத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ப்ரொமோஷனுக்காக வராங்க. இங்கதான் ஏகப்பட்ட பேர் ஹீரோனை வரவேற்றிருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ரூம்ல தான் தங்கிருக்காங்க. ஏன்னா பூர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற லவர் ஜோடி. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் இவங்க ரெண்டு பேருமே காதலர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோனுக்கு பாக்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு மரியா இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போறோம் அப்படின்ற ரொம்ப பெரிய சந்தோஷத்துல இங்க வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்த நேரம் பார்த்து ஹீரோனையும் ஸ்மித்தியும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு டிவி காரங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி, கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க மரியா. ஆனா நேரம் தான் ஆகுதே தவிர அவங்க ரெண்டு பேரும் வந்த மாதிரி தெரியல. இதனால கடுப்புல மரியாக்கு என்ன பண்றாங்க, சரக்கு எடுத்து குடிச்சிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சண்டை போடுறாங்க. ஏண்டா ஒரு பெரிய நடிகை ஆயிட்டானா, ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க கூட பார்க்க மாட்டாளா, அப்படி அவளுக்கு என்னடா பண திமுரு, இப்படிதான்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விபத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்ப மரியா வந்து அவங்க இறந்து போனது வரைக்குமே ஹீரோனுக்கு தெரியல. இறந்ததுக்கு அடுத்ததான் அவங்களுக்கு ஒரு தகவலா போது மரியா அவங்களை தேடி வந்தாங்க. ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்க அந்த அதிர்ச்சியோட என்ன பண்றாங்க, மாச்சரியில அவங்க பணத்தை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டுக்கு இறந்து போயிட்டா, இருந்த ஒரு நல்ல நட்பும் போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு தொழில் தான் இப்ப பிடிக்காம போயிட்டு இப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்கு இந்த தொழிலை விட்டே போகணும்னு சொல்லி தோணுது. ஆனா அந்த இடத்துல அந்த மேனேஜர் என்ன பண்றான், ஹீரோனை பார்த்து இங்க பாருமா, உன் ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டு இருக்காத, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை தான் முக்கியம். இப்ப நீ என்ன பண்ற, நைட்டு அந்த பிரீமியர் ஷோக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்ல அந்த ஷோக்காக நீ இப்ப கிளம்பணும், போய் ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டான். இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றது தெரியல, தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லித்தான் கிளம்புறாங்க. இப்ப ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கிட்ட நிக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் இவங்க நடிப்பை பார்த்துட்டு கையை தட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு நடிப்பை இந்த படத்துல நடிச்சிருக்காங்களா. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோனுக்கு மனசு ஃபுல்லா ஒரு கவலையா இருக்குல்ல, இனிமேட்டு எனக்கு இந்த சினிமாவும் வேணாம், இங்க இருக்கிறவங்களோட நட்பும் வேணாம், இருந்த ஒரு நட்பும் போயிட்டு பணம் வந்த அடுத்தது எனக்கு அமைதியும் மன நிம்மதி கிடைக்கல, அதனால நான் இந்த சினிமா விட்டே போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் நடச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. என்னதான் பிரபலமானவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயுமே ஒரு கசப்பு இருக்கும் அப்படின்றதா இந்த படத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் கேட்டு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். கூடிய சீக்கிரமே நம்ம சேனல்ல நிறைய வெப் சீரிஸை நீங்க எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம கேட்கறதுக்கு சேனல்